வணக்கம் தலைவா. தமிழ்நாட்டில் 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கான அறிவிக்கப்பட்டுள்ள பல்வேறு புதிய நலத்திட்டங்கள் மற்றும் சலுகைகள் குறித்து இந்த தகவல் விவரிக்கிறது. குறிப்பாக தகுதியுள்ள முதியோர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை 3000 ரூபாயாக உயர்த்தப்பட உள்ளது. 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் நேரடியாக வீட்டிற்கே விநியோகம் செய்யப்படும். இதில் முக்கியத்துவம் பெறுகிறது. மேலும் முறைசாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் மற்றும் மத்திய பட்ஜெட்டில் எதிர்பார்க்கப்படும் ரயில் பயண கட்டண சலுகைகள் விவரங்களும் பகிரப்பட்டுள்ளன. அரசு வழங்கக்கூடிய இந்த சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகள் முதியவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை அப்படின்றது ரொம்ப நாளாக இருக்குது. ஸோ எல்லாருமே இது கோரிக்கைகளாக வைத்து கொண்டிருக்கிறாங்க. புதிய மறுசீரமைப்பு நடவடிக்கை அமையப்பெறுள்ளன. அதன் மூலம் மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் தங்களுடைய உரிமைகளையும் சலுகைகளையும் தடையின்றி பெற வழிவகை செய்கிறதுங்க. 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு உண்டான ஒரு புதிய அறிவிப்பை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். நிதி மேம்பாடு. நிதி மாதம் ஓய்வூதியம் 3000, அத்தியாவசிய தேவை வீடு தேடி ரேஷன் பொருட்கள், எதிர்கால பாதுகாப்பு திட்டம், PM தொழில்சாரா பென்ஷன் திட்டம், ரயில் பட்டண பயண சலுகை எதிர்பார்க்கப்படுகிற சலுகைங்க. முக்கிய தகவலாக பார்த்தீங்கன்னா நிதி உதவி தாங்க. இதில் மகளிர் உரிமை தொகையிலிருந்து முதியோர் உதவித்தொகைக்கு 3000 ரூபாயாக மாற்றப்பட்டிருக்கிறது. 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு இது உடனடியாக கிடைக்கும். தாய்மானவர் திட்டத்தின் மூலமாக ரேஷன் பொருட்கள் அனைத்தும் வீடு தேடி வரும். 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 2 மற்றும் 3 தேதிகளில் ரேஷன் பொருட்கள் அனைத்துமே வீடு தேடி வரும். பிரதம மந்திரி PM திட்டம், முறைசாரா தொழில் அந்த ஸ்கீம் பென்ஷன் திட்டத்தை பார்த்தீங்கன்னா சந்தா செலுத்தும் காலம் 18 வயதிலிருந்து 40 வயது வரை உள்ளவர்கள் மாதந்தோறும் சந்தா செலுத்த வேண்டும். ஓய்வூதிய காலம் 60 வயதுக்கு மேல். 60 வயது நிரம்பிய பிறகு மாதம் 3000 ரூபாய் பென்ஷன் வாழ்நாள் முழுவதுமே இதில் கிடைக்கும் அப்படின்ற குறிப்பிட்டிருக்காங்க. மத்திய பட்ஜெட்டில் இது எதிர்பார்ப்பு அப்படின்றது ரயில் கட்டண சலுகைங்க. மூத்த குடிமக்களுக்கான அந்த பயண கட்டண சலுகை ரத்து செய்யப்பட்டது. 2020ஆம் ஆண்டு கொரோனா நோய் தொற்று காரணமாக ரயில் கட்டண செலவை கட்டுப்படுத்தும் வகையில் சேவை நிறுத்தப்பட்டது. தற்பொழுது ரத்து செய்யப்பட்ட 6 ஆண்டு கிட்டதால் மீண்டும் பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தியிருக்காங்க. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்வதற்கு வரவிருக்கும் மத்திய பட்ஜெட்டில் இந்த சலுகை மீண்டும் அறிவிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. இந்த சலுகைகளுடைய மீண்டும் இதை எதிர்பார்க்கலாம். இது தகுதி பட்டியல் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் முதியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் பெறுவாங்க. முதியோர் உதவித்தொகை 3000 ரூபாயாக உங்களுக்கு இதில் உயர்த்தப்பட்டிருக்கு. தற்போதைய நிலை தமிழக அரசு கணக்கெடுத்துட்டு வராங்க. 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தாய்மானவர் திட்டம், வீடுகளுக்கு ரேஷன் விநியோகம் ஒவ்வொரு மாதம் 2லேருந்து 3ஆம் தேதி. 40 to 18லேருந்து 40 முறைசாரா தொழிலாளர்கள் PM திட்டம் 60 வயதுக்கு பின்பு மாதம் 3000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். வாழ்நாள் முழுவதும் இதில் கிடைக்கும். நடைமுறையில் உள்ளதுங்க தற்போதைய நிலை. ரயில் பயண சலுகை மூத்த குடிமக்களுக்கு பயண கட்டண குறைப்பு பட்ஜெட்டில் எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பாக இதை செய்யணும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருக்குது. விரைவில் இதை செய்வாங்க அப்படின்ற எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.